இன்னைக்கு நியூஸ் பேப்பரை வெறும் செய்தியாக படித்தா மட்டும் பயனில்லை. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் லிங்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸாம் பாயிண்ட் சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கனெக்ட் பண்ணால் தான் ப்ளீம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமில் மார்க் வரும். அதுக்காக தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை வந்த அனைத்து முக்கிய செய்திகளிலும் இந்த 4 ஆங்கிள்லையும் எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாமா? ராஜ்குமார் கோயல் சார் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இது யூபிஎஸ்சி சிலபஸில் என்னன்னா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005, GS2ல கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா பேப்பர் 3ல GS2ல இந்தியன் பாலிட்டி கூடயும், பேப்பர் 2ல GS1ல கரண்ட் அஃபேர்ஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. CIC ராஜ்குமார் கோயல் சார் ஃபார்மர் IAS ஆஃபீஸர். அவர் ஓத் அட்மினிஸ்ட்ரேட் யார் பண்ணாங்க, நம்ம பிரசிடென்ட் மேம் பண்ணாங்க. உறுதிமொழியை முன்னிட்டு வழி நடத்தினாங்க. அவர் மட்டும் இல்லாமல் 8 நியூ இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃபீஸர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, சிஐசி RTA ஆக்ட் கீழே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அதனோட ஃபுல் மெம்பர்ஷிப் என்னன்னா 1 CIC + 9 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். எஸ்டாப்ளிஷ் பண்ண 9 இயர்ஸில் இப்போ தான் ஃபுல் மெம்பர்ஸ் 10 மெம்பர்ஸும் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. இதனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இதனால் RTA ஆக்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். கவர்னன்ஸில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை என்ஷூரும் பண்ண முடியும். பிகைன் த நியூஸ் CIC பற்றி தெரிஞ்சுக்கலாமா? CIC ஹை லெவல் இண்டிபெண்டன்ட் பாடி. RTA ஆக்டில் 2005 கிரியேட் பண்ணாங்க. அந்த ஆக்டில் இது சென்ட்ரல் கவர்மெண்ட், PSU, யூனியன் டெரிட்டரி ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா, அது டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாங்க. காம்போசிஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1+10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா நம்ம பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. செலெக்ஷன் கமிட்டினா PM சேர்பர்சனாக இருப்பாங்க. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் லோக்சபா அண்ட் யூனியன் மினிஸ்டர் நாமினேட் பை பிரைம் மினிஸ்டர் அவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அவங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்கலாமா? அவங்க எமினன்ஸ் இன் பப்ளிக் லைஃபாக இருக்கணும். எந்தெந்த ஃபீல்டெலாம் இருக்கவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா லா, அட்மினிஸ்ட்ரேஷன், ஜேர்னலிசம், சோசியல் சர்வீஸ், சயின்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கவங்க செலக்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு MPயோ MLAவோ இல்லாட்டி பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் யாரோ இருந்தாலும் இல்லாட்டி ஆஃபீஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யாரோ வச்சுருந்தா இந்த CIC ஆர் ICயில் செலக்ட் பண்ண மாட்டாங்க. டென்யூர் பார்த்தீங்கன்னா 3 years and 65 years. நோ ரீஅப்பாயின்மெண்ட், ஒரு டைம் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் இன்ஃபர்மேஷன் கமிஷனை CISஆக ஏன்னா ப்ரொமோட் பண்ணலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் லெஸ் than 5 years இருந்தால். ரிமூவல் யார் பண்ணுவாங்கன்னா அப்பாயிண்ட் பண்ண பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. எதுக்காகனா ஏதாவது சீரியஸாக மிஸ்கண்டக்ட் பண்ணியிருந்தா. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்கொயரி கமிட்டி கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றாங்க. CIC அண்ட் ICயோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம RTAல பண்ணுறோம்ல, அதெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட் வெரிஃபை பண்ணி கரெக்டாக மானிட்டர் பண்ணுறாங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? கேசஸ் ஆஃப் டெனியல், டிலே, இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன், எக்ஸஸ் ஃபீஸ், நான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் PIO, இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இஸ் SSC CGL 2019 கேட்டாங்க. கான்ஸ்டியூஷனல் பாடி, எக்ஸிக்யூட்டிவ் பாடி, ஸ்டாச்சுட்டரி பாடி, கொசி ஜுடிஷியல் பாடி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் C, ஸ்டாச்சுட்டரி பாடி. ஏன்னா RTA ஆக்ட் 2005 கிரியேட் பண்ணிப்பாங்க. கான்ஸ்டியூஷனில் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கொசி ஜுடிஷியல் பவர்ஸும் கொண்டு இருக்கும். செகண்ட் நியூஸ், ட்ரேட் டெபிசிட் 6.6 பில்லியன் கம்மியாயிடுச்சு. ஏன்னா மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் க்ரோத் பண்ணதுனால அப்படின்னு நியூஸில் வந்துருச்சு. UPSC சிலபஸ்னா GS3ல இந்தியன் எக்கனாமிக், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் டாப்பிக்கும், GS2ல கவர்னன்ஸ், எக்கனாமிக் பாலிசியில் ட்ரேட் பாலிசி டிசிஷன் கூட லிங்க் பண்ணலாம். TNPSC எக்ஸாம்னா பேப்பர் 2ல GS3ல இந்தியன் எக்கனாமிக் கூடயும், பேப்பர் 3ல GS2ல கரண்ட் அஃபேர்ஸ் கூடயும் லிங்க் பண்ணலாம். நியூஸில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்தியா ட்ரேட் டெபிசிட்டை 61%, அதாவது 6.6 பில்லியன் நவம்பர் 2025 கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெயின் ரீசன் என்னன்னா, எக்ஸ்போர்ட் நல்லபடியாக இருந்துச்சு. இம்போர்ட் இறக்குமதி, எஸ்பெஷலி கோல்டு நம்ம இம்போர்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. ட்ரேட் டேட்டா நவம்பர் எது மாதிரி இருந்துச்சு பார்க்கலாமா? டோட்டல் எக்ஸ்போர்ட் மொத்த ஏற்றுமதி 74 பில்லியனாக இருந்துச்சு. மொத்த இறக்குமதி இம்போர்ட்ஸ் 80 பில்லியனாக இருந்துச்சு. மெர்ச்சன்டைஸ் அந்த பொருட்கள் ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா 38 பில்லியனும், அதே இம்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 62 பில்லியனும் இருந்துச்சு. ஓவராலாக தென் எக்ஸ்போர்ட் US ரிலேட்டடாகவும் சொல்லியிருந்தாங்க. எவ்வளோன்னா 6.98 பில்லியன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கோம் யூஎஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இது 22% அதிகமாக இருக்குது. இது அக்டோபர் அண்ட் லாஸ்ட் இயர் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது இது அதிகமான எக்ஸ்போர்ட் தான் சொல்லியிருந்தாங்க. கோல்டு இம்போர்ட் ஏற்கனவே சொன்னால அதை பார்க்கலாமா? போன இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 60%, அக்டோபர் மாதத்தை கம்பேர் பண்ணுறது 73% கோல்டு இம்போர்ட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ட்ரேட் டெபிசிட்
பற்றாக்குறையும் வந்து ஓரளவுக்கு இம்போர்ட் கம்மியானதுனால கம்மியாச்சுன்றாங்க. ஏன் இது வந்து நியூஸில் வந்துச்சுன்னா, நவம்பர் மந்த் எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் 10 இயரில் வந்து இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸ்போர்ட் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. இதனால் வந்து இந்தியாவின் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் வந்து ஓரளவு பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. ட்ரேட் டெபிசிட்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரு நாட்டில் வந்து இறக்குமதி இம்போர்ட் வந்து ஏற்றுமதியோடு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகமாக வந்து நம்ம வாங்கினோங்கன்னா இருக்கிறது தான் ட்ரேட் டெபிசிட்னு சொல்லுவோம். இதை வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் வந்து நெகட்டிவாக இருக்கும், எதிர்மறையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபார்முலானா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி தான். வகைகள் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ஒன்று வந்து மெர்ச்சன்ட் ட்ரேட் டெபிசிட், அதாவது பொருள் வர்த்தக குறைவுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ், சேவை வர்த்தகம் ரிலேட்டடாக ஒன்று இருக்கும். முக்கிய அம்சங்கள் இதை வச்சு பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாடு வந்து நெட் பையராக இருக்காங்களா இல்லை நெட் செல்லராக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து எண்ணெய், தங்கம் விலை மற்றும் மாற்று வீதம் தேவையானவை ஆகியவற்றை வந்து தெரிஞ்சுக்கலாம். இறக்குமதி வந்து 2 வகைகள் இருக்குது. மூலதன பொருட்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவுமாக இருக்கும், இல்லாட்டி தேவையற்ற பொருட்கள் சாதகம் அல்லாததாக இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ல இது வந்து ஒரு முக்கியமான கூறாக இருக்குது. இதனால் வந்து என்னென்ன விளைவுகள் பார்க்கலாமா? ஒரு நாணயத்தின் மீது அழுத்தம், பணவீக்கம் உயர்வு ஏற்படலாம், வெளிநாட்டு சார்ந்து இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டை வந்து இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ண இருக்கிறதுனால. ஆனால் நிலைத்த முறையில் நிதியளிக்கப்பட்டு உற்பத்தி முதலீட்டுக்கு பயன்படுத்தால் ட்ரேட் டெபிசிட் எப்போதும் தீமை இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல வேண்டாம் ப்ரீவியஸ் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் இஸ் த டேர்ம் இம்போர்ட் கவர் சம்டைம்ஸ் இன் த நியூஸ்? 2014 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. இட் இஸ் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் of import that could be paid for a countries that international reserves. அடுத்த நியூஸ், சாந்தி பில் வந்து பார்லிமெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து பிரைவேட் செக்டர்ஸ் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த பில். இது வந்து யூபிஎஸ்சியில் ஜிஎஸ்டியில் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸில் பார்லிமெண்ட்ரி ஓவர்சைட் ஓவர் ரெகுலேஷன், ஜிஎஸ்டியில் எனர்ஜி அண்ட் எக்கனாமிக்கில் கிளீன் எனர்ஜி டிரான்சாக்ஷன் அண்ட் நியூக்ளியர் பவர் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பேப்பர் 3ல ஜிஎஸ்2ல இந்தியன் பாலிட்டி கூடவும், பேப்பர் 4ல ஜிஎஸ்3 இந்தியன் எக்கனாமிக் கூடயும் லிங்க் பண்ணலாம். சாந்தி பில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து நியூஸில் என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சாந்தி மீன்ஸ் சஸ்டைனபிள் ஹார்னஸிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இது வந்து லோக்சபாவில் 2025 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 2 ஆக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1962வும் சிவில் லைபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் 2010 ரீப்ளேஸ் பண்ணுது. இதனுடைய கீ அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னா, பிரைவேட் செக்டர் இந்தியன் அண்ட் ஃபாரின் 2 பேருமே வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்பிசிஐஎல் இது மட்டும்தான் இதுக்கு முன்னாடி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுற ஒரே ஒரு கம்பெனியாக இருந்துச்சு. அது வந்து அவ்வளோதான், இது வந்து முடிய போகுது. இதனால் இது வந்து க்ளீன் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறது தான் முக்கியமானையும். இதனால் வந்து நெட் ஜீரோ டார்கெட் இந்தியாவோட 2070 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேஜர் ப்ரொவிஷன், இந்த பில்லை வந்து முக்கிய விதிமுறைகள் என்னென்னு பார்க்கலாமா? நியூக்ளியர் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஆன்சரபிள் டு பார்லிமெண்ட், எது பண்ணாலும் பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு, அதுக்கு வந்து சேச்சுரேட்டரி ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்க போகிறாங்கன்றாங்க. அப்புறம் லயபிலிட்டி, பொறுப்புக்கு வந்து டேமேஜ் ஆனால் எவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கணும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்ச்னா, ஆப்ரேட்டர் லைபிலிட்டி வந்து அவங்களோட பிளான் சைஸை பொறுத்து இருக்கும். மேக்ஸிமம் பெனால்ட்டி வந்து 1 கோடி தான், எவ்வளோ வந்து சிவியராக டேமேஜ் இருந்தாலும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஃப்ரம் கிளைமிங் காம்பன்சேஷன் ஃப்ரம் த சப்ளையர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பில் ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக நியூக்ளியர் பவர் வந்து 1.5% தான் இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பண்ணியிருக்கு. எலக்ட்ரிசிட்டி வந்து 3% பண்ணியிருக்காங்க. நம்ம டார்கெட் எவ்வளோ இருக்குன்னா 100 ஜிகாவாட் நியூக்ளியர் கெப்பாசிட்டி பை 2047. இப்போ வந்து ஜஸ்ட் 8.8 தான் இருக்குது. ஸோ இதனால் வந்து 20,000 கோடி ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸும் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பென்ஷனாக 220 மெகாவாட் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸும் இருக்குது. ஸோ ஓவராலாக முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா வந்து குளோபலில் வந்து நியூக்ளியர் லைபிலிட்டி அது மாதிரி பண்ணுறாங்களோ அந்த நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. இன்வெஸ்டருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணும். இதனால் வந்து இனோவேஷன் ஆகிட்டு லார்ஜ் ஸ்கேலில் வந்து நியூக்ளியர் எனர்ஜி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? இன் இந்தியா, why are some nuclear reactors kept under the International Atomic Energy Agency safeguards while others are not? 2020 கேட்ட யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி. சம் யூஸ் இம்போர்ட்டட் யுரேனியம், அதர்ஸ் யூஸ் டொமஸ்டிக் சப்ளைஸ். A total of 26 nuclear reactors of India வந்து IAEAல வந்து சேஃப்கார்ட்ஸில் இருக்குது. ஏன் வந்து மற்றதான் இல்லைனா, ஏன்னா இந்தியா வந்து நியூக்ளியர் நான் ப்ரொபரேஷன் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணல.
ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து ஐஏ வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அளவு இல்லை. எது பவர் ஜெனரேஷன் யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் இன்ஃபெக்ஷன் பண்ணலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இன் இந்தியா ஆப்ரேஷனில் இருக்கிறதும் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வந்து பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட் வந்து தமிழ்நாடு வந்து ஹியூஜ் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, அதை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த யூபிஎஸ்சி சிலபஸ்னா ஜிஎஸ்3ல இந்தியன் எக்கனாமிக்கில் ஸ்டேட் வைஸ் எக்கனாமிக் க்ரோத்தும், ஜிஎஸ்2ல ஃபெடரலிசம் அண்ட் கவர்னன்ஸில் ரோல் ஆஃப் ஸ்டேட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா பேப்பர் 2ல ஜிஎஸ்3ல இந்தியன் எக்கனாமியும், பேப்பர் 3ல ஜிஎஸ்2ல இந்தியன் பாலிட்டிக்கையும் லிங்க் பண்ணலாம். எடிட்டோரியல் சொன்ன இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு இந்தியாவின் வேகமாக வளரும் மாநிலமாக உள்ளது. மொத்த வளர்ச்சி கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டில் 26.88 லட்சம் கோடி 2023-24, அதே 31.19 லட்சம் கோடி 2024-25. வளர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா 16% இருக்குது. முக்கிய மாநிலங்களில் இது வந்து முதலிடமாக இருக்குது. உண்மையான வளர்ச்சின்னு பார்த்தா 11.2, தேசிய சராசரி 6.5 விட இது அதிகம்தான். இது வந்து தமிழ்நாடு வந்து தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்திருக்கு. கடந்த 3 ஆண்டுகளாக உயர்ந்த வளர்ச்சி ரீச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 2வது பெரிய மாநிலத்தில் பொருளாதாரமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தமிழ்நாடு வந்து இப்படி எது மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வளர்ச்சி. அதில் என்னென்னா குழந்தை இறப்பு வீதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. வறுமை வீதமும் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆயுள் எதிர்பார்ப்பு வந்து 73 இயர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காலேஜில் வந்து சேர்க்கையில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதற்கான ஒரு சில ஸ்கீம்ஸும் வந்து இந்த க்ரோத்துக்கு வந்து முக்கியம்தான் பங்களிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் தருது, மகளிர் விடிதல் பயண திட்டம், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவசமான பேருந்து வசதி ஏற்படுறது, நான் முதல்வன் திட்டம், மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருது. அது மாதிரி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், அந்த திட்டமெல்லாம் முக்கிய பங்கு வச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நிதிநிலை மற்றும் எதிர்காலம். இப்போ வந்து ஸ்டேட்டோட வந்து ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ, நிதி பற்றாக்குறை எவ்வளோக்குன்னா அரௌண்ட் 3% இருக்குது. பட் ஆனால் இது வந்து கடன் ஜிஎஸ்டிபி கம்பேர் பண்ணுறது இந்த விகிதம் வந்து ரொம்ப கம்மியானது தான். தமிழ்நாடு எக்கனாமிக் டார்கெட் 2031 1 ட்ரில்லியன் எக்கனாமிக் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வளர்ச்சியும் நலத்திட்டங்களும் ஒரே நேரத்தில் சாத்தியம் என்பது நம்ம தமிழ்நாடு நிரூபித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ரியல் எக்கனாமிக் க்ரோத்? யூபிஎஸ்சி எக்ஸாம் 2018 கேட்டது. ஏ க்ரோத் அட் கரண்ட் ப்ரைசஸ், பி க்ரோத் இன்க்ளூடிங் இன்ஃப்ளேஷன், சி க்ரோத் அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன், டி க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, க்ரோத் அட்ஜஸ்ட் ஃபார் இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு லாஸ்ட் எடிட்டோரியல் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எடிட்டோரியல்னா இந்தியா வந்து பயோசெக்யூரிட்டி மெசர்ஸ் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்துச்சு. இது யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ஜிஎஸ்3ல செக்யூரிட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும், பயோசெக்யூரிட்டி அண்ட் பயோ த்ரெட்ஸ். ஜிஎஸ்2ல ஐஆர் அண்ட் கவர்னன்ஸ் கூட குளோபல் கன்வென்ஷன் லைக் பிடபிள்யூசி, ஆஸ்திரேலியா குரூப், அது கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சினா பேப்பர் 3 ஜிஎஸ்2 இந்தியன் பாலிட்டி அண்ட் ஐஆர், பேப்பர் 4ல ஜிஎஸ்3 சயின்ஸ் என்வரான்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ் கூட லிங்க் பண்ணலாம். எடிட்டோரியல் சொல்லியிருந்தால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பயோசெக்யூரிட்டினா என்னென்னா இது வந்து மெஷர்ஸ் டு ப்ரிவென்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஏஜென்ட், டாக்ஸிக்ஸ் ஆர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், அக்ரிகல்ச்சர், என்வரான்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற எய்மில் இருக்கும். இது வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம்னா லேப் சேஃப்டி ஃப்ரம் டேஞ்சரஸ் பேத்தோஜன் ரிலீஸ் ஆகாமல், எக்ஸாம்பிள் COVID-19 வந்து லேப்ல வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்கிறாங்களே அது மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணாமல் பாதுகாக்கவும், டிடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டிசீஸ் அவுட் பிரேக்ஸ், ஆல்ரெடி சொன்ன கோவிட் அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணாங்களே அது தான், அவ்வளோதான். பயோசெக்யூரிட்டிக்கும் பயோசேஃப்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பயோசேஃப்டினா ஆக்சிடென்ட்லாம் வந்து தெரியாமல் வந்து பேஜஸ் வந்து ரிலீஸ் ஆகிறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது. அதே பயோசெக்யூரிட்டினா ஏதோ ஒரு கண்ட்ரியோ இல்லாட்டி வந்து யாரோ ஒருத்தர் பிடிக்காம அன்இன்டென்ஷனலாக அவங்க வந்து ஹர்ட் பண்ணணும்னு வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறது தான் பயோசெக்யூரிட்டி. குளோபல் பேக்ரவுண்ட் பயோசெக்யூரிட்டி ரிலேட்டட்னா பயாலஜிக்கல் வெப்பன் 1970 சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா வகையான பயாலஜிக்கல் வெப்பன்ஸை வந்து டெவலப் பண்ணுறதையும் யூஸ் பண்ணுறதையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியாவில் வந்து பயோசெக்யூரிட்டி உயிர் பாதுகாப்பு அவசியம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியா வந்து ஒரு வளமான ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா தான் உலகத்திலே வந்து அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்குது. அதுவும் போக அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இம்பேக்ட் பண்ணுறது வந்து ஈஸியான ஒன்று. அப்புறம் வந்து இந்தியா வந்து ஈக்காலஜி அண்ட் லாங் பார்டர்ஸ் இருக்குது. இமாலயாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஈக்காலஜி இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம்.
பவுண்ட்ரிஸ் வந்து மரைன் வந்து பவுண்ட்ரிஸாக இருக்குது. அப்புறம் வந்து கிராஸ் பார்டர் பயாலஜிக்கல் த்ரெட்ஸ் இருக்குது. நம்ம நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் மேபி பாகிஸ்தான் வந்து யூஸ் பண்ணலாம், அது மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த இஷ்யூஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜிங் ரிஸ்க் புதிய அபாயங்கள் என்னென்னா, பயோடெக்னாலஜி வந்து வேகமாக வளர்ந்து வருது. நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து பயாலஜிக்கல் டூல்ஸை தான் வந்து உயிர் கிளி அபாயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இந்தியன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிடுச்சா, ஸோ பயாலஜிக்கல் டூல்ஸை வந்து அட்டாக் பண்ணால் ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணலாம். அது மாதிரி ஃபாஸ்ட் கன்சர்ன் எக்ஸாம்பிள் வந்து ரெசின் டாக்ஸின், அந்த நச்சு பொருள் வந்து ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நியூஸ் வந்துருந்துச்சு. இந்தியன் இன்ஸ்டியூஷன் என்னென்ன இன்வால்வ் பார்க்கலாமா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, அவங்க வந்து லேப் சேஃப்டி அண்ட் ரிசர்ச் ஓவர்சைட்டை பார்த்துறாங்க. நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அவங்க வந்து டிசீஸ் சர்வேலன்ஸ் பார்க்குறாங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டாக் டிசீஸ் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும். பிளான் குவாரண்டைன் ஆர்கனைசேஷன் அக்ரிகல்ச்சர் இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. கரண்ட்டாக இந்தியா வந்து என்னென்ன லா ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது அது ரிலேட்டடானு பார்க்கலாம் வாங்க. என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, அது வந்து ஜிஎம்ஓ அசார்டட் மைக்ரோப்ஸ் வந்து டீல் பண்ணுது. WMD ஆக்ட் 2005 பேன்ஸ் ஆல் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். பயோசேஃப்டி ரூல்ஸ் வந்து 1989 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அண்ட் பயோ கண்டெய்ன்மெண்ட் கைட்லைன்ஸ் 2017 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. NDMA கைட்லைன்ஸ் இன் பயாலஜிக்கல் டிசாஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல் லெவலில் பார்த்தா இந்தியா வந்து பயாலஜிக்கல் வெப்பன் கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் ஆஸ்திரேலியா குரூப்பும் வந்து இந்தியா வந்து சைன் பண்ணியிருக்கு. மேஜர் கேப், முக்கிய குறைபாடு வந்து இந்தியாவில் இப்போ என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாமா? ஒரே ஒரு யூனிஃபைடு நேஷ்னல் பயோசெக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் அது மாதிரி லா எதுவுமே கிரியேட் பண்ணாமல் இருக்காங்க. இந்தியா வந்து ரீசெண்டாக நடந்த குளோபல் ஹெல்த் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து 66வது இடத்துல வந்து இருக்காங்க. டிடெக்ஷன் இம்ப்ரூவிங் ரெஸ்பான்ஸ் கேப்பபிலிட்டி வந்து இன்னும் வீக்காக தான் இருக்குது. வே ஃபார்வர்ட் என்ன பண்ணலான்னா, எல்லா நேஷ்னல் பயோ செக்யூரிட்டி ஃப்ரேம்வொர்க் வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி கொண்டு வரலாம். இன்டர் ஏஜென்சி கோஆர்டினேஷன், ஏற்கனவே பார்த்தோம்ல நிறைய ஏஜென்சி, அவங்க கூட கோஆர்டினேஷன் வந்து பில்ட் பண்ணணும். லேப்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும். சர்வேலன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் கெப்பாசிட்டியை வந்து குயிக்கன் பண்ணுற மாதிரி இருக்கும். கீ மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, பலவீனமான பயோசெக்யூரிட்டி நம்ம கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான இருக்கும். ஸோ ஒழுங்கான பயோசெக்யூரிட்டி இது பண்ணி நேஷனல் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டாபிக்ல உண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் 2020 கேட்டது. இன்டர்நேஷனல் ஏஜென்சி அதனோட சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டுங்க. அல்மாட்டா டிக்ளரேஷன், ஹெல்த் கேர் ஆஃப் பீப்புள், ஹாக் கன்வென்ஷன், பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வெப்பன்ஸ், டலோனோ டைலாக், குளோபல் கிளைமேட் சேஞ்ச், அண்டர் 2 கொலிஷன், சைல்ட் ரைட்ஸ். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 and 3 ஒன்லி. இன்னைக்கு இந்த இந்து நியூஸ் பேப்பரில் வந்த எல்லா இம்பார்ட்டன்ட் நியூஸும் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஓரியன்டாக அனலைஸ் பண்ணினோம். டெய்லி கன்சிஸ்டாக நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணினா ப்ளிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இந்த நியூஸ் அனலைஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க.